அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த தேர்தலில் இந்த காணொலியில் ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய 106வது சட்டமன்ற தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி குறித்தும் அந்த தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே யார் யார் வேட்பாளராக போட்டியிடுறாங்க அப்படின்றது குறித்தும் தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு சில தொகுதிகளினுடைய முடிவுகளை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்படி எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய தொகுதி தான் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. அதற்கான காரணம் ஏகே செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் 1980 2021 தேர்தல் வரைக்கும் அங்கு 8 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறார், 9 முறை அவர் போட்டியிட்டு இருக்கிறார். 45 ஆண்டு காலமாக கோபிச்செட்டிப்பாளையத்தை அதிமுகவினுடைய கோட்டையாக வைத்திருந்திருக்கிறார் செங்கோட்டையன். அவர் இந்த முறை அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்திருக்கிறார். அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த முறை அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட போகிறார். ஸோ 3 ஆஸ்பெக்ட்ஸில் கோபிச்செட்டிப்பாளையத்தை பார்க்கலாம். 96 தான் அங்கே கடைசியாக திமுக வெற்றி பெற்றது. ஒரு 30 ஆண்டுகளாக அதிமுக வசமே அந்த தொகுதி இருக்குது. ஸோ அதிமுக கிட்டேருந்து கைப்பற்றணும் அப்படின்னு திமுக பார்க்குறாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அதிமுக தான் அங்கே பலம், செங்கோட்டையனுக்கு இல்லை, அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் தான் அங்கே பலம் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அதிமுக அங்கே முயற்சி பண்ணுறாங்க. இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். நான் இல்லைன்னா கோபிச்செட்டிப்பாளையமே உங்களுக்கு இல்லை, நான் தான் அங்கே கோலோச்சிட்டு இருந்தேன் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் முயற்சிக்கிறார். இந்த 3 ஆஸ்பெக்ட்லேயுமே இந்த தேர்தல் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் இந்த தேர்தல் ரிசல்ட்ஸில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன் அந்த தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்குறதுக்கு. இப்போ வேட்பாளர்களாக யார் யார் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திமுகவின் சார்பில் என் நல்லசிவம் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் விபி பிரபு அவர்கள் போட்டியிடுகிறார். கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர், ஒரு யங்ஸ்டர், ஒரு புதுமுகத்துக்கு அங்கே அதிமுக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 2016 2021 கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவங்க தான் போட்டிட்டாங்க. 4வதாக தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தான் ஏகே செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஏகே செங்கோட்டையன் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்திருக்கிறார். 1977 2001 இந்த 2 முறை மட்டும்தான் அதிமுகவிலிருந்து அங்கே வேறு நபர் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். 96 ஒரு தோல்வி அடைஞ்சார். இதை தாண்டி கடந்த 11 தேர்தல்களில் 10 முறை அங்கே அதிமுக ஜெயிச்சிருக்குது. அதில் 8 முறை இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,10,460, பெண்கள் 1,20,692, 3ஆம் பாலினத்தவர் 12 பேர். ஒட்டுமொத்தமாக 2,31,164. சமூக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டர்கள் இங்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதே போல் பட்டியல் வகுப்பினர்கள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள் பரவலாக இருக்கிறாங்க. நாடார்கள், முதலியார்கள், பழங்குடியினர் அவங்களும் பரவலாக இருக்கிறாங்க. இதை தாண்டி இதர சமூகங்களும் அங்கே இருக்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையம், ஏலாத்தூர், நம்பியூர், பெரிய கொடியேரி ஆகிய பகுதிகள்லாம் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது. இதுவரை நடந்த தேர்தல்களினுடைய முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் இங்கு 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அது ஆதி காலம் 52, 57, 62. சுதந்திரா கட்சி 1 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, 1967. திமுக 2 முறை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 1 அதில் திமுக ஸ்வீப் பண்ண தேர்தல், 96 அதுவும் திமுக ஸ்வீப் பண்ண தேர்தல். அதிமுக 1977 10 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் 1977, 2001 தான் வேறு வேட்பாளர்கள். மிச்சம் 8 முறையுமே ஏகே செங்கோட்டையன் அவர்கள் தான் வெற்றி பெற்றார். 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக செங்கோட்டையன் அவர்கள் 1,08,608, திமுக 80,045, நாம் தமிழர் கட்சி 11,719 இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை செங்கோட்டையன் அவர்கள் அங்கு வெற்றி பெற்று இருந்தார். ஸோ வேட்பாளர்கள் பற்றி பார்ப்போம். இதில் ஸ்டார் வேட்பாளராக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் குறித்து முதல்ல பார்த்துடலாம். செங்கோட்டையன் அவர்கள் 1980, 84, 89, 91, 2006, 11, 16, 21 ஆகிய 8 முறை
அங்கே வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். 1996 தேர்தலில் தான் அவர் வந்து தோல்வியை தழுவினார். 1996 தேர்தல் திமுக வந்து ஸ்வீப் பண்ண தேர்தல். அப்போ ரெண்டு பேர் தான் அதிமுகலேருந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களே தோல்வி அடைந்த ஒரு தேர்தல் 96 தேர்தல். அப்போ செங்கோட்டையன் அவர்களும் தோல்வி அடைஞ்சார். 2001 அவருக்கு ஒரு கேஸ் இருந்தப்போ 2001 அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்கல. இந்த 8 முறையும் அவர் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை அவர் விசில் சின்னத்தில் போட்டியிட போகிறார். தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாமல் 8 முறையெல்லாம் ஒரு நபர் அல்லது ஒரு கட்சி அங்கு வெற்றி பெற முடியாது. பொதுவாக ஒரு கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா வேட்பாளர் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்றது முக்கியம். வேட்பாளருடைய செல்வாக்கு என்ன, அவரை தொகுதி முழுக்க அறிந்திருக்கிற நபராக இருக்கிறாரா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார், சின்னம், இதெல்லாம் முக்கியமான விடயங்களாக இருக்குது. அப்படி பார்த்தா அப்படின்னா செங்கோட்டையன் தொகுதி முழுக்கவே அறியப்பட்ட நபர். குறிப்பாக 60, 70, 80 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அவரை தெரிஞ்சிருக்கும். டிவிக்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் கட்சி அப்படின்றதுனால ஸோ டிவிக்கெல்லாம் அவருக்கு இணைஞ்சப்போ மிகப்பெரிய வரவேற்பு வந்து இருந்தது. ஸோ அதுவும் இளைஞர்களுடைய ஓட்டும் அவருக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ப்ளஸ் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, இந்த 45 ஆண்டு காலமாக அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்த பணிகள், இதெல்லாம் அவருக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். ப்ளஸ் அவருக்கு இருக்கிற இமேஜ் ரொம்ப சாஃப்டான பர்சன், ரொம்ப அமைதியானவர், அதிகமாக எதுவுமே பேச மாட்டார், ரொம்ப ஒரு ஹார்டஸ்ட் பொலிட்டிஷியன் கிடையாது, ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் வந்து அவருக்கு வந்து எப்பயுமே இருக்குது. எப்பயுமே அவர் வந்து கட்சியை அபகரிக்க நினைக்க மாட்டார். ப்ளஸ் அவர் வந்து என்ன சொல்கிறது, தேர்தலில் அந்த வியூக வகுப்பில் ரொம்ப திறமையானவர். ஜெயலலிதாவுடைய அதாவது ஜெயலலிதாவோட தேர்தல் பிரச்சார பயணத்தில் தான் அவர்லாம் வந்து வடிவமைத்தவர் அப்படின்ற ஒரு பெயரும் அவருக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். திமுகவின் சார்பில் என் நலசிவம் அவர்கள் போட்டியிடுகிறார். ஈரோடனுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் அப்படின்னு படிப்படியாக மாவட்ட செயலாளராக ஆனவர். ஸோ கட்சியினுடைய செல்வாக்கு, கூட்டணி செல்வாக்கு, இதெல்லாம் பயன்படுத்தி 30 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அங்கே வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு கணக்கு வந்து போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கை கொடுக்கும். அதிமுக பிரிவாக இருக்குது, இப்போ செங்கோட்டையனும் இல்லை, ஒரு புதிய முகத்துக்கு தான் அங்கே அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, 4 முனையாக வாக்குகள் பிரியும் போது நம்ம அட்வான்டேஜில் உள்ளே போயிடலாம் அப்படின்னு திமுக அங்கே வந்து ஒரு கணக்கு போட்டு வேலை வந்து பார்க்குறாங்க. அதிமுகவில் விபி பிரபு அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரு பெரிய ஹெவி வெயிட் கேண்டிடேட் ஒரு தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவரை தாண்டி யாருமே அங்கே கட்சியில் வளர முடியாது. நீங்கள் என்னதான் வளர்ந்தாலும் கூட அவரை தாண்டி உங்களுக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் அதிமுகவில் கடந்த ஒரு 8 தேர்தல்களாக செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டுமே அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவரே அங்கே வந்து ஒரு முகமாக, அதிமுகவினுடைய முகமாக இருந்தார். இப்போ அவர் கட்சியை விட்டு போன பிறகு அங்கே வந்து விபி பிரபு அப்படின்றவருக்கு அதிமுக வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். இவர் ஃபில் பண்ண வேண்டிய ஷூஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இல்லை, கட்சி தான் இங்கே வந்து பலமாக இருக்குது, ரெட்டை இலை சின்னத்துக்கு தான் இங்கே ஓட்டு, செங்கோட்டையனுக்கு ஓட்டு இல்லை, ரெட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார். ஸோ அதற்காகவும் கடுமையான களப்பணி செய்யணும். அதிமுகவும் என்ன கணக்கு போடுவாங்க அப்படின்னா செங்கோட்டையன் ஒரு பக்கம் வாக்கு பிரிக்கிறார், நாம் தமிழர் ஒரு பக்கம் வாக்கு பிரிக்கிறாங்க, திமுக அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டை எடுத்தாங்க அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கணக்கு தான் எல்லாருமே வந்து போடுவாங்க. 4 முனைகளில் வாக்குகள் பிரியும் போது அங்கே யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், யார் வேண்டுமானாலும் தோல்வி அடையலாம் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ அதிமுகவும் அது வந்து அதிமுகவினுடைய கோட்டை, ஒரு தனிநபருக்கு இங்கே வந்து செல்வாக்கு இல்லை, கட்சிக்கும் ரெட்டை இலை சின்னத்துக்கும் தான் செல்வாக்கு அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றது தான் அதிமுகவினுடைய இலக்காக இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அவங்க வந்து கட்சியில் பயணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். 2016 கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டிட்டாங்க, 21 அவங்க தான் போட்டிட்டாங்க. இப்போ 3வது முறையாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவங்க தான் போட்டிடுறாங்க. அது தாண்டி 2019 ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக, 2024 திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக, இப்போ 2025 ஆரம்பத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இல்லையா, அதுலேயும் இவங்க தான் வேட்பாளராக போட்டிட்டாங்க. கட்சியில் சீமானுக்கு நம்பிக்கைக்குரிய தங்கைகளில் ஒருவர்,
கட்சியில் நீண்ட ஆண்டு காலமாக பயணிக்கிறார். அனைத்து போராட்டங்கள்லையும் கலந்து கொள்ளக்கூடியவங்க, களப்போராளி. சீமானுக்கு நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவராக இருக்கிறாங்க மாத்தி சீதாலட்சுமி அவர்கள். அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி 2021 11,719, 24 15,916 வாக்குகளை பெற்றிருக்கு. இந்த முறை ஒரு 20,000 25,000 வாக்குகள் வரை நாம் தமிழர் கட்சி பெறக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு எல்லோருக்குமே இது ஒரு ப்ரெஸ்டீஜ் தேர்தலாக இருக்குது. 30 ஆண்டுகளாக அங்கே திமுக வெற்றி பெறலை. அதிமுக தன்னுடைய கோட்டை அப்படின்றத நிரூபிக்க வேணும். செங்கோட்டையன் எனக்கு தான் அங்கே செல்வாக்கு அப்படின்றத நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மும்முனையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்பல்ஷன்ஸ் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே அங்கே கடுமையாக உழைக்கிறாங்க, கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கடும் போட்டி இருக்கக்கூடிய வெற்றி தோல்வியை கணிக்க முடியாத ஒரு இடமாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க, யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த தொகுதியாக இருந்தால் அங்கே யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.